பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சீன கடற்படை சோதித்துள்ளது சர்வதேச அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பசிபிக் பெருங்கடலை நோக்கி 7300 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய அதிநவீன JL-3 என்ற ஏவுகணையை சீனா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இந்த சோதனை இந்தியா மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் இந்த அணு ஆயுத பல பெருக்கம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ராணுவ தொழில்நுட்ப இடைவெளியை மேலும் அதிகரிக்கச் செய்துள்ளது. சீனா தனது சொந்த கடல் எல்லைக்குள் இருந்து கொண்டே தொலைதூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்க முடியும் என்பதால் அதன் வழக்கமான போர் நீர்மூழ்கி கப்பல்கள் இனி இந்திய பெருங்கடல் பகுதியில் எளிதாக ஊடுருவவும் ஆதிக்கம் செலுத்தவும் வழிவகுக்கும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சீனாவின் இந்த ராணுவ பலத்தை எதிர்கொள்ளவும் நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்தியா தனது சொந்த தயாரிப்பான K5 மற்றும் K6 ரக நீண்ட தூர நீர்மூழ்கி ஏவுகணைகளை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் ஆசிய பிராந்தியத்தில் புதியதொரு அணு ஆயுத போட்டிக்கு வித்திட்டு உள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.